ஆராதனை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். ஆமென். துதி ஆராதனை என்பது ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில ஒரு முக்கியமான ஒரு பகுதியாக காணப்படுகிறது, அவசியமான ஒரு காரியமாக காணப்படுகிறது. ஆமென் சொல்லாமா? ஆராதனை துதிப்பதற்காகவே அல்லது நம்மை ஆராதிக்கிற ஜனங்களாக இருப்பதற்காகவே கர்த்தர் நம்மை ஏற்படுத்தி அழைத்திருக்கிறார். ஒரு வசனத்தை படிப்போம். ஏசாயா 43ஆம் அதிகாரம் 21வது வசனம். ஏசாயா 43:21. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் அல்லது சொல்லிக்கொண்டே வருவார்கள் என்று சொல்லிதான் கர்த்தர் நம்மை ஏற்படுத்தி இருக்கிறார், கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். கர்த்தர் நம்மை ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளாக ஏற்படுத்தது காரணமே நாம் அவருடைய துதியை அல்லது அவரை பற்றினான துதியை, அவருக்கு செலுத்த வேண்டிய துதிகளை சொல்வதற்காகவே அல்லது ஆராதிப்பதற்காகவே கர்த்தர் நம்மை ஏற்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. பக்கத்துல கை கொண்டு சொல்லுங்க, உங்களை துதிப்பதற்காகவே கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப என்னை உங்களையும் கர்த்தர் துதிப்பதற்காக கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறார். ஆமென் சொல்லாமா? அப்ப துதி ஆராதனை என்பது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதியாக ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கையில காணப்படுகிறது. ஆமென். அப்ப ஆராதனை என்றால் சொன்னால் என்ன, துதி என்று சொன்னால் என்ன, ஆராதிப்பது என்றால் என்ன அப்படின்னா, நல்லா கவனிங்க. கர்த்தருக்கு உரிய பயபக்தியை ஆண்டவருக்கு காண்பிக்க வேண்டும். ஆமென் சொல்லாமா? அப்ப மரியாதைக்குரிய ஒரு பக்தியை, நான் திருப்பி சொல்றேன், மரியாதைக்குரிய அல்லது கனத்துக்குரிய பக்தியை, நம்முடைய உயர்ந்த மரியாதையை தகுதியான ஒருவருக்கு நம்முடைய நேசத்தோடு கூட மரியாதையோடு கூட ஆண்டவருக்கு செலுத்துவதுதான் ஆராதனை. ஆமென் சொல்லாமா? அப்ப நம் மரியாதைக்குரியவர் யாரு? தேவன். ஆமென் சொல்லாமா? இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரை காட்டிலும் நமக்கு மதிப்பு மரியாதைக்குரியவர் அப்படின்னா நம்ம அவனுக்கு என்ன செய்யறோம்? ஒரு மதிப்பு மிக்கவராக, ஒரு மதிப்புடையவராக நாம் அவர்களை எண்ணுகிறோம் அப்படின்னா அவர் மரியாதைக்குரியவர். சில பேர் மரியாதை செலுத்த மாட்டோம், ஏன்னா அவங்களை நம்ம என்ன செய்யறோம்? அற்பமாக எண்ணுகிறோம், அவர்களுக்கு மதிப்பு அற்றவர்களாக எண்ணுகிறபடினால அவங்களுக்கு என்ன செய்ய மாட்டோம்? மரியாதை என்ன செய்ய மாட்டோம்? கொடுக்க மாட்டோம். ஆனா சில பேருக்கு மரியாதை கொடுக்கிறோம் அப்படின்னா அவர்களை நம் மதிப்பு மிக்கவராக நம்ம என்ன செய்யறோம்? எண்ணுகிறோம். ஆமென் சொல்லாமா? அல்லேலூயா. கனத்துக்குரியவராக எண்ணுகிறோம். அப்போ அப்படிப்பட்டவர்களுக்கு நம்முடைய அன்போடு கூட நேசத்தோடு கூட அவங்க செலுத்த வேண்டிய மரியாதையை அவங்க செலுத்துறது மட்டும் இல்ல, அவங்களுக்கு சரியான கீழ்ப்படிதலை நாம் காண்பிக்கணும். ஆமென். என்ன காண்பிக்கணுமா? கீழ்ப்படிதலோடு கூட அன்பு நிறைந்த மரியாதை. நம்ம உதாரணத்துக்கு எடுத்துக்குவோம், நம்ம பெற்றோர் எடுத்துக்குவோம், தகப்பனை எடுத்துக்குவோம். ஒரு ஸ்டேஜ்ல பிள்ளைகள் தன் தகப்பனை நேசிப்பார்கள். தன் தகப்பனின் தாய் என்ன செய்வாங்க? ரொம்ப அதிகமா நேசிப்பாங்க. வளர்ந்த பிள்ளைகள் சொல்லல, சிறு பிள்ளைகளா இருக்கும் போது ஒரு ஸ்டேஜ்ல தகப்பனின் தாய் ரொம்ப நேசிப்பாங்க. நேசிக்கிறது மட்டும் இல்ல, அந்த நேசத்தோடு கூட கீழ்ப்படிதலும் அவங்க அப்பா அம்மா சொன்னதை என்ன செய்வாங்க? அப்படியே செய்யறாங்க. அந்த வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்கிறது, அவனுக்கு கனத்தை கொடுக்கிறது, அவனுக்கு அவமரியாதை செய்யாதபடி, அவனை எதிர்த்து பேசாதபடி அவனுக்கு கொடுக்க வேண்டிய எல்லா கனத்தையும் அன்பு கலந்த மரியாதையோடு கூட அந்த கீழ்ப்படிதலோடு கூட செலுத்துகிறதான் அது ஆராதனைக்கு எடுத்துக்காட்டாக காணப்படுகிறது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இதே போல கர்த்தருக்கு நாம் அவருக்கு செலுத்த வேண்டிய கனத்தையும் அந்த மரியாதையோடு கூட பயபக்தியும் அந்த ஆண்டவருக்கு அந்த அன்போடு கூட கீழ்ப்படிதலோடு கூட செலுத்துகிறதா கர்த்தர் ஆராதனை என்று சொல்லி நமக்கு ஆண்டு சொல்லி கொடுக்கிறார். அல்லேலூயா. சத்தமாலையிலே சொல்லுங்க. அப்போ ஆராதனை என்பது, தேவனை ஆராதிக்கிறது என்பது அவருடைய வல்லமையை முழுமையாக நன்றியோடு கூட அங்கீகரிப்பது ஆராதனை. ஆமென் சொல்லாமா? அவர் எப்படிப்பட்டவர்? வல்லமை மிக்கவர், சக்தி வாய்ந்தவராக இருக்கிறார். அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை, அவரால் எல்லாம் முடியும் அப்படிங்கிறத நல்ல கவனிங்க. ஆராதனை என்பது அப்படின்னா தேவனை அவருடைய வல்லமையோடு கூட சக்தியோடு கூட முழுமையான சக்தியோடு கூட நம்ம என்ன செய்ய அங்கீகரிக்கிறோம். என் தேவனாலதான் முடியும், என் தேவனாலதான் ஆகும், என் தேவனால ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை, என் தேவன் மரியாதைக்குரியவர், என் தேவன் மட்டும்தான் கனத்துக்குரியவர் அப்படின்னு அவருக்கு கொடுக்க வேண்டிய அங்கீகாரத்தை நம்ம என்ன செய்யணும்? கொடுக்கணும். அது கொடுக்கிறது ஆராதனை. ஆமென். ஆமென் சொல்லுங்க.
இப்ப ஆண்டவரோட வேற ஏதாவது முக்கியமானது இருக்கா? அப்படி நம்ம ஆண்டவரோட முக்கியமானது நினைப்போமானால் அதுக்கு நம்ம அங்கீகாரம் கொடுப்போம். ஆமென். அதுதான் அது அந்த காரியத்துக்கு செலுத்த வேண்டிய ஆராதனையா மாறி விடுகிறது. அப்ப ஆண்டவரோட நமக்கு எதுவுமே முக்கியம் இல்ல. அப்படி நம்ம வாயில சொல்றது மட்டும் இல்ல, அது நம்முடைய செய்கையில அது காண்பிக்கணும். அதுதான் ஆராதனை. ஆண்டவரே, நீங்க இல்லாம எனக்கு எதுவுமே இல்லை ஆண்டவரே, உண்மை தவிர எனக்கு கணம் வாய்ந்தவர் யாருமே இல்லை, மரியாதைக்கு ஒரு யாருமே இல்லை, எல்லா வல்லமையும் உங்கள்கிட்ட இருக்குது அப்படிங்கிறத என்ன செய்யறேன்? நம்முடைய பேச்சு நடக்கைகளை நம்ம ஆண்டுக்கு வெளிப்படுத்துகிறது தான் ஆராதனை. அதான் ஆண்டு விரும்புகிறார். ஆமென் சொல்லாமா? அல்லேலூயா. ஆராதனைகள் தேவனின் பரிசுத்தத்தை பற்றி புரிதல் நமக்கு பிரமிப்பு உண்டாக்க வேண்டும். ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? ஏசாயா 6ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனம் படிக்கும் போது, உசியா ராஜா மரித்த போது ஏசாயா ஒரு தரிசனத்தை பார்க்கிறான். படிங்க. வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் முழுவதும் நிறைந்திருந்தது. சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்று அவைகளில் அந்த சேராபீன்கள் ஒவ்வொருவருக்கும் அவ்வாறு சட்டைகள் 6 சட்டைகள் இருந்தது. 2 சட்டை 2 4 6 சட்டைகள் இருந்தது. அவைகள் 2 சட்டைகளால 2 ரக்கையினால தன் முகத்தை என்ன செஞ்சான்? மூடி. 2 சட்டைகள் தன் கால்களை மூடி, 2 சட்டைகள் பறந்து ஒருவரை ஒருவர் பார்த்து, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தர் என்று பூமி அனைத்திலும் மகிமையால் நிரம்பியது என்று கூப்பிட்டு சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். ஆமென். எப்படி அவங்களால சொல்லிக்கொள்ள முடிந்தது? சேராபீன்கள் அப்படின்னா இருக்கிற ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஏஞ்சல். நல்ல கவனிங்க. சேராபீம் அப்படின்னா அநேக தேவதூதருடைய கூட்டம் உண்டு. ஒவ்வொரு தேவதூதருக்கும் ஒவ்வொரு மகிமை உண்டு, ஒவ்வொரு வல்லமை உண்டு, ஒவ்வொரு தேவதற்கும் ஒவ்வொரு கிருபை உண்டு. ஆமென். அப்ப தேவதூதர் கூட்டத்திலேயே ரொம்ப ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப், ரொம்ப உயர்ந்த பயங்கர வல்லமை படைத்த மேன்மையான ஒரு தேவதூதர் கூட்டம் தான் சேராபீம். கேருபீன்கள், சேராபீன்கள். சேராபீன்கள் என்று சொல்லப்படுகிற அந்த தேவதூதர் கூட்டம் ஆண்டவருக்கு பக்கத்தில் ரொம்ப மிக நெருக்கமாக இருக்கிற ஒரு தேவதூதர் கூட்டம் தான் சேராபீம். ஆமென் சொல்லுங்க. லூசிபர் என்கிற பிசாசு ஒரு சேராபீன். மிகாவேல் என்கிற அந்த தேவதூதன் ஒரு சேராபீன். ஆமென். கேப்ரியல் என்கிற ஒரு தூதன் யார் தெரியுமா? அவன் ஒரு சேராபீன். அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப அவர்கள் அப்படி நிறைய தேவதன் உண்டு. இந்த 3 பேர் மட்டும் இல்ல, இன்னும் அநேக சேராபீன்கள் உண்டு. ஆமென் சொல்லாமா? இந்த சேராபீன்கள் என்ன செய்வானா, அவனுக்கு அவ்வாறு சட்டைகள் 6 சட்டைகள் 6 ரக்கைகள் இருக்கு. அவருக்கு 2 ரக்கையில கண்களை முகத்தை மூடிக்கொண்டு, 2 ரக்கையில கால்களை மூடிக்கொண்டு, 2 ரக்கையில பறந்து கொண்டு, அந்த தேவன் மேல பறந்து கொண்டிருக்கிற அந்த சேராபீன்கள் தேவனை பார்க்கிறது. தேவனை பார்ப்பாங்க. உடனே மற்ற சேரனை பார்த்து ஆண்டவர் பரிசுத்தர் 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 என்று சொல்லி அவங்க ஆண்டவர் என்ன செய்வாங்க? துதிப்பார்கள். ஆண்டவரை பார்ப்பாங்க. உடனே இவங்களை பார்த்து, ஐயோ ஆண்டவர் இப்படிப்பட்ட மகிமை உள்ளவரா, ஆண்டவரை பார்ப்பாங்க, ஐயோ ஆண்டவர் இப்படிப்பட்ட மகத்துவம் உள்ளவரா என்று சொல்லி வியந்து கர்த்தரை என்ன செய்வாங்க? துதித்து ஆராதிப்பார்கள். எத்தனை முறை பார்ப்பாங்க? லட்சம் முறை, கோடி முறை பார்த்தாலும் சலிக்காதபடி ஆண்டவர் ஆராதிக்கிற அளவுக்கு நம்முடைய தேவன் மகத்துவம் நிறைந்தவராக இருக்கிறார். ஆமென். ஒருத்தர் ஒரு முறை புகழலாம். என்ன? ஒரு முறை புகழலாம், 2 முறை புகழலாம். எத்தனை முறை புகழ்வீங்க? கல்யாணமான முஸ்லிம் மனைவி என்ன செய்வாங்க? ஆஹா ஓஹோ அப்படி புகழ்வாங்க. அப்புறம் 2 வருஷம் கழிச்சு சொல்லுங்க, இந்த மூஞ்சி எத்தனை நாள் பாக்குறது?
முடியல, அவ்வளவுதான். சொல்லுங்க, புரியுதா? ஆனா இந்த தேவதூர்கள் ஓயாமல் ஆண்டவர் என்ன செய்யறாங்க அப்படின்னா, ஓயாமல் துதிக்கிற அளவுக்கு ஆண்டவர் அவ்வளவு மகத்துவம் நிறைந்தவரா இருக்கிறார், அவ்வளவு மேன்மையுள்ளவரா இருக்கிறார். அவ்வளவு எத்தனை துதித்தாலும் அவருக்கு தகும். ஆமென். எவ்வளவு ஆண்டவர் ஆராதித்தாலும், எவ்வளவு ஸ்தோத்திரம் சொன்னாலும் அது ஆண்டவருக்கு போதாது. அவ்வளவு மகத்துவம் உள்ள தேவன் நம்முடைய தேவன். ஆமென் சொல்லுங்க. அப்போ ஆராதனையில தேவனுடைய பரிசுத்தர் பற்றிய புரிதலோடு கூட, இந்த பிரமிப்போடு கூட ஆண்டவரை ஆராதிக்கிற ஆராதனை தான் ஆராதனை. ஆமென். அல்லேலூயா. அவர் எவ்வளவு பெரியவர் என்பதை நாம் நினைவு கூர்ந்து அவர் முன்னிலையில பயபக்தியோடு ஆராதிக்கணும். ஆண்டவரே, நீ எவ்வளவு பெரியவர் ஆண்டவரை, என் பிரச்சனை காட்டு, உலகத்தை காட்டு, எல்லாத்தையும் காட்டி பெரியவர் ஆண்டவரை அப்படின்னு நம்ம என்ன செய்யணும், நினைவு கூர்ந்து அந்த நினைவோடு கூட ஆண்டவர் என்ன செய்யணும், துதித்து ஆராதிக்கிறதா ஆராதனை. இப்ப நான் கேட்கிறேன், உங்களை கேட்கிறேன், நீ ஆராதனை பண்ணும்போது அப்படி செய்யறீங்களா? யாரும் பேச மாட்டேங்கிறீங்களா? நீங்க ஆராதிக்கும் போது, துதிக்கும் போது அப்படி எண்ணத்தோடு கர்த்தரை துதிக்கிறீர்களா? இயேசு சொல்றாரு, 2 பேர் 3 பேர் எங்க இருக்கிறீங்களோ அங்க நான் வாசம் பண்ணுகிற உலாவுகிறது. இயேசு இருக்கிறார். நீங்க அந்த இயேசு அந்த எண்ணத்தோடு கூட நீங்க ஆண்டவருக்கு ஆராதனை செய்கிறீங்களா, துதிக்கிறீங்களா? அந்த பயபக்தியோடு கூட ஆராதிக்கிறீங்களா? உங்களுக்கு வேற சிந்தனையே வரதில்லையா? சொல்லுங்க. வேற சிந்தனைகள் வரதில்லையா? வேற எண்ணமே வரதில்லையா? அப்ப நீங்க பண்ற ஆராதனை சரியான ஆராதனையா? ஆமென். ஆண்டவர் ஆராதிக்கிற சரியானபடி ஆராதிக்கல, நல்ல கவனி. ஆராதனை என்பது ரொம்ப ரொம்ப டேஞ்சரான, ஆபத்தான ஒரு காரியம். திருப்பி சொல்றேன், நீ எல்லாம் நிமிர்ந்து பாருங்க. ஆராதனை என்னது? என்ன சொன்ன? ஆராதனை என்பது எங்கேயோ தான் இருந்த என்ன கவனி. ஆராதனை என்பது ரொம்ப ஆபத்தானது, டேஞ்சர், ரொம்ப டேஞ்சரானது. ஆராதனை நம்மை ஆண்டோட சமூகத்தை கொண்டு போய் சேர்க்கும். அதே ஆராதனை சரியில்லைன்னா நம்ம பாதாளத்தை கொண்டு போய் சேர்க்கும். புரியுதா சொல்றது? யார் சொல்ல புரியுது? ஆராதனை சரியா இருக்குமானால் நம்மை தேவ பருவத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். அதே ஆராதனை சரியா இல்லை அப்படின்னா நம்ம வாழ்க்கையில அழிவு வந்துடும். ரொம்ப டேஞ்சரானது ஆராதனை. ஆமென். ஒரு வசனம் படிங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 31வது வசனம். யோவான் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 31வது வசனம். இயேசு தம்மை விசுவாசிக்கிற யூதர்களை நோக்கி, அதான் பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறதில்லை என்று அறிந்திருக்கிறோம். ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாய் இருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுக்கிறார். ஆமென். நம்ம ஆராதனை குறித்து இங்க அழகா போட்டிருக்கு பாருங்க. ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாய் இருந்து, இப்ப தேவன் மேல பக்தி உள்ளவனாய் இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. தேவனுக்கு பயப்படுகிற பயம் தேவ பக்திக்கு ஒரு வார்த்தைக்கு போட்டு தேவ பக்தி, தேவ பக்தி. அப்ப தேவன் மேல பக்தி உள்ளவனா இருக்கணும். பக்தி என்ன? இங்கிலீஷ்ல ரெவரன்ஸ் அப்படின்னு போட்டுருக்கு. ரெவரன்ஸ், பயபக்தி. ஆமென். ஆமென் சொல்லுங்க. பயபக்தி, பக்தி உள்ளவனா இருக்கணும். இன்னைக்கு பக்தி உள்ளவனாக ஆராதிக்கிறோமா? நீங்க கிறிஸ்தவங்க என்ன எப்படி ஆராதிக்கிறாங்க அப்படின்னா, கர்த்தரோட மேல பக்தியே இல்ல. கர்த்தர் மேல என்ன இல்ல? பக்தியே இல்ல. பக்தி ஒரு காலத்துல இருந்துச்சு, பயபக்தி இருந்துச்சு. ஆணுடைய சந்நிதியில் வரும்போது நடுக்கத்தோடு பயத்தோடு கூட வருகிற அனுபவம் உள்ள கிறிஸ்தவர்கள் ஒரு காலத்தில் இருந்துச்சு. அன்னைக்கு சந்நிதியில, தேவ சந்நிதியில் வருவதற்கு பயபக்தி இல்லை. கவனிங்களாரும், பயபக்தி இல்லை.
அசட்டுத்தனம், நிர்விசாரம், எந்த மனசு என்ன பயம் இல்ல. என்ன வேணா பேசிக்க வேண்டியது, என்ன வேணா பண்ணிக்க வேண்டியது, என்ன வேணா எந்த பாவம் செய்து வேண்டியது, துணிகரமா தேவ சமூகத்துல வந்து நின்று ஆண்டவர் ஆராதிக்க வேண்டியது. வாயில பேசுறதெல்லாம் மோசமான வார்த்தைகள். இங்க வந்து ஆண்டவரே துதிக்கிறேன் ஸ்தோத்திரிக்கிறேன் என்பது. அவனுக்கு என்ன இருக்கு? பயபக்தி இருக்கா? சொல்லுங்க, இருக்கா? இல்ல. வேஷம், பக்தியின் வேஷம், மாயமானமான வாழ்க்கை. 6 நாளும் வேற மாதிரி. ஒரு நாள் மட்டும் ஆண்டவர் ஜனங்கள் முன்னாடி மட்டும் தன் ஏதோ ஒரு பயத்தோடு கொண்டிருக்கிற பக்தியோடு இருக்கிற வேஷத்தை காண்பித்து யாரை ஏமாற்றுகிறோம்? யாருக்காக வாழுகிறோம்? நம்ம பண்ற ஆராதனை கர்த்தர் அங்கீகரிக்க முடியுமா? சொல்லுங்க. நாம் செய்கிற ஆராதனை கர்த்தர் ஏற்றுக்கொள்வாரா? சுகந்த வாசனை ஏற்றுக்கொள்ள முடியுமா? அது நமக்கு தெரியுமா? ஆண்டவர் நான் பண்ற ஜெபத்தை, நான் பாடுற பாட்டை, நான் பாடுற ஆராதனையை ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிறாரா? நான் பண்ற துதிக்கிற துதியை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள முடியுமா? நிச்சயம் இருக்குதா நமக்கு? சொல்லுங்க, நிச்சயம் இருக்குதா? நீங்க அழகாக சொல்லுகிறார், பாவிகளுக்கு தேவன் என்ன செய்ய மாட்டாரு? பாவிகளுடைய ஆராதனையை கர்த்தர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஆமென், ஆமென் சொல்லுங்க. ஆனா அழகா போட்டிருக்கிறது, அவர் போட்டிருக்கிறது, ஒருவன் தேவ பக்தியிலோனா இருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால், அப்படின்னா அவர் விரும்புகிறவனமா ஆராதிக்கணும், அவர் சித்தமானபடி ஆராதிக்கணும். சும்மா ஏனதோன்னு ஆராதிக்க கூடாது. அவருக்கு ஏற்றபடி ஆராதிக்கணும், அவர் விரும்புகிறவனமா ஆராதிக்கணும். அதுதான் ஆராதனை. அலையிலே சொல்லுங்க, சத்தமாலையிலே சொல்லுங்க. நம்ம என்ன பண்ணாலும் ஆண்டவர் அங்கீகரிச்சு நினைக்காதீங்க. எப்படி ஆராதித்தாலும் ஆண்டவர் நம்ம என்ன பாட்டு பாடினாலும் ஆண்டவர் கேட்டுருவான்னு நினைச்சுக்காதீங்க. இங்க அப்படிதான் உலகம் போய் கொண்டிருக்கிறது. ஆமென். இங்க நம்ம பண்ற பிரசங்க வெளியே மற்றவங்க பார்ப்பாங்க எனக்கு தெரியும். கவனிங்க, நான் பொதுவா சொல்லுகிறேன், எல்லா பாட்டையும் கர்த்தர் விரும்புகிறது அல்ல. எல்லா ஆராதனை கர்த்தர் அங்கீகரிக்கிற ஆராதனை இல்ல. எல்லா ஆராதனை கர்த்தர் என்ன செய்ய ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஆனா தேவ சித்தத்தின் பிரகாரமா நம்ம ஆராதிக்கணும். தேவன் விரும்புகிறவனமாக பாட்ட போறோம். தேவன் விரும்புகிறவனமாக நம்ம ஆண்டவர் ஆராதிக்கணும். சொல்லுங்க. எல்லா மியூசிக் பாட்டாலும் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள இல்ல. இப்படிதான் போடணும், இப்படிதான் இருக்கணும் ஆண்டவர் வகுத்து வைத்திருக்கிறார். ஆண்டவர் அளவுகளை வைத்திருக்கிறார். ஒரு தேவ பிள்ளைகளை இப்படிதான் ஆராதிக்கணும். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. அசன புரியுதா? சர்ச்சுக்கு வரணும், இப்படிதான் வரணும். நீங்க சபையில உட்காரணும்னா இப்படிதான் உட்காரணும், இப்படிதான் இருக்கணும். தேவ சித்தம் படிதான் வாழணும். ஆண்டவர் நமக்கு ஒரு காரியங்களை சொல்லி கொடுத்திருக்கிறார். ஆமென், ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் நம்மை ஒரு நாளும் நம்மை அசட்டை பண்ணாதபடி ஆண்டுக்கு பிரியமானபடி ஆராதிக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஏன்னா ஆராதனை தான் ஒரு கிறிஸ்தன் வாழ்க்கையில ஆண்டவரோடு கூட உறவில் இருக்கிறது, ஆண்டோடு கூட நெருங்கிய உறவுல நல்ல உறவில் இருக்கிறதுக்கு அடையாளமே சரியான ஆராதனை தான். ஆமென். நான் ஆண்டவரோடு கூட நல்ல உறவில் இருக்கிறேன் அப்படின்னு அடையாளம் இதுதான். நான் ஆராதிக்கிற ஆராதனை வெளிப்படும். அந்த ஆராதனை சரியா இல்லை அப்படின்னா நான் ஆண்டவுக்கு எனக்குள்ள நல்ல உறவு என்ன இல்லை இல்லைன்னு அர்த்தம். அந்த ஆராதனை முக்கியம். நம்மை ஆண்டு உறவுக்குள்ளாக நம்மை கட்டி அல்லது உறவுக்குள்ளாக வைத்திருப்பது ஆராதனை தான். ஆராதிக்கும் போதுதான் ஆண்டவருக்குள் நெருங்கிய உறவுக்குள்ள வர்றோம். நம்ம ஆண்டவர் ஆராதிக்கதான் தேவனோடு கூட நெருங்கி அவரோடு கூட நல்ல உறவுக்குள்ளாக உறவாடுகிற நிலைமையில வருகிறோம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த ஆராதனை வேளையில தேவன் நம்மை சந்திக்கும்படியாக நம்ம பக்கத்துல வருகிறார், நெருங்கி வருகிறார். ஆமென், ஆமென் சொல்லுங்க. அப்ப அந்த ஆராதனை சரியானபடி இருக்கணும். அவர் ஏற்ற விரும்புகிற ஆராதனை ஆண்டவர் இறங்கி வந்து நம்ம பக்கத்துல வருவார். அவருக்கு பிரியம் இல்லாத, அவருக்கு ஏற்றம் இல்லாத நம்ம ஏனோதான் என்று சொல்லி எப்படி வேணா ஆராதிக்கலாம் என்று சொல்லி அவருக்கு விரும்பாத பண்ணமாக ஆராதிப்போமானால் கர்த்தர் ஒரு நாளும் ஆராதனை பக்கத்தில் வரமாட்டார். நம்மோடு கூட தேவன் உறவாடுபடியாக வரமாட்டார். ஒரு நாள் இந்த ஆராதனையை அங்கீகரிக்க மாட்டார்.
ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ அப்போ ஆராதனை என்பது தேவனோடு கூட ஒரு நெருங்கி வருகிற ஒரு அனுபவத்தை ஆராதனை நமக்கு வழிவகுக்கிறது. அல்லேலூயா. ஆமென். அப்போ நம்ம ஆராதிக்கும் போது நல்ல சரியானபடி ஆராதிக்கும் போது நம்ம அவர்தான் என்னை உண்டாக்கினவர், அவர்தான் என்னை படைத்தவர், அவர்தான் என்னை நடத்துகிறவர், அவர்தான் என்னை போஷிக்கிறவர், அவர்தான் எல்லாமா இருக்கிறார் என்று சொல்லி இந்த வாழ்க்கை வாழ்வதற்கு காரணமே அவர்தான் என்று சொல்லி ஆராதனை வேளையில நம்ம அவருக்கு கொடுக்க வேண்டியது அங்கீகாரத்தை கொடுக்கிறோம். ஆண்டவரே நீங்க தான் எல்லாமே நீங்க தான் அப்படின்னு அவருக்கு அந்த அங்கீகாரத்தை கொடுப்பதே ஆராதனை தான். ஆமென். நம்ம சரியானபடி ஆராதிக்கல அப்படின்னா நம்ம அங்கீகாரம் வேற யாருக்கும் போயிடும். ஆமென். இன்னைக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா ஆராதனை விட நல்ல கவனி, யாருக்காக அந்த ஆராதனையோ அவரை விட ஆராதனை பெருசா இருக்கு. நான் திருப்பி சொல்றேன், ஆராதனை யாருக்காக? கர்த்தருக்காக. யார ஆராதிக்கிறோம்? அப்ப அந்த ஆராதனை அத்தனை கிரெடிட்டும் ஆராதனை அத்தனை அந்த அந்த காரியம் யாருக்கு போகணும்? அவர் போய் சேர்ந்துடணும். ஆமே. அந்த ஆராதனை வந்து ஒரு டூல், ஒரு கருவிதான். அந்த கருவியை பயன்படுத்தி அவருக்கு செலுத்த வேண்டிய கணத்தை நம்ம என்ன செய்யணும்? செலுத்தாத முடிஞ்சது, அவ்வளவுதான். ஆனா இன்னைக்கு என்ன அது சபையில் என்ன நடக்குது அப்படின்னா அந்த ஆராதனை ஆண்டு போய் சேர்றதில்ல, ஆராதனை அந்த ஆராதிக்கிற ஆராதனை அந்த அவங்க ஆராதிக்கிற ஆராதனைக்கே போய் சேர்ந்துருது. இன்னைக்கு ஆராதனை எப்படி இருந்துச்சு? சூப்பருங்க, அப்படி அழகா இருந்துச்சுங்க அப்படின்னு அந்த ஆராதனைக்கு யாரு போய் சேரல? அந்த கன ஆண்டு போய் சேரல. யாருக்கு போய் சேர்ந்துச்சு? அந்த ஆராதனைக்கு போயிடுச்சு. ஆராதனை சூப்பர். ஆராதனை இப்ப யாரை மையப்படுத்துறோம்? ஆராதனை மையப்படுத்துறோம். எங்க அச்சுச்சல ஆராதனை எப்படி இருக்கு தெரியுமா? பரலோகமா இருக்கும். அப்ப அந்த அவங்க 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 அந்த கணத்தை யாருக்கு கொடுக்குறாங்க? அந்த ஆராதனை கொடுக்குறாங்க. அந்த ஆராதனை வர பாட்டு கொடுக்குறாங்க. அந்த ஆராதனை வருகிற அந்த இசைக்கு கொடுக்குறாங்க. ஆராதனை நடத்துகிற அந்த நபருக்கு கொடுக்கிறார்கள். அவருடைய செயல்கள் கொடுக்குறாங்க. யாருக்கு கொடுக்கல? அந்த ஆராதனை கர்த்தர் பிரியப்படுவாரா? சொல்லுங்க. படமாட்டார். மாட்டார். இன்னைக்கு அநேக சபையில ஆராதனை அப்படியாக மாறிக்கொண்டிருக்கிறது. ஆமென். எந்த பாட்டு பாடினாலும் எந்த இசை வாசித்தாலும் அது கர்த்தருக்கு மட்டும்தான் கனத்தை உண்டாக்கணும். அந்த கர்த்தரை தாண்டி எனக்கோ யாருக்கோ எந்த சூழ்நிலைக்கும் என்ன செய்யக்கூடாது? ஒரு அணு கூட உண்டாகக்கூடாது. அதுதான் ஆராதனை. அதுதான் கர்த்தர் விரும்புகிற ஆராதனை. நாம் என்ன பாட்டு பாடுகிறோங்கிறது முக்கியம் இல்லைங்க. நம்ம பாடுற என்ன பாட்டு பாடினாலும் என்ன எப்படி ஆராதித்தாலும் அது ஆண்டவருக்கு கனத்தை உண்டாக்குகிறதா? கர்த்தருக்கு மகிமையா உண்டாக்குகிறதா? கர்த்தர் அதில் பிரியப்படுகிறாரா? கர்த்தர் அதை ஏற்றுக்கொள்கிறாரா? கர்த்தர் அங்கீகரிக்கிறாரா? நான் பாடுகிற பாடல் மூலமாக நான் அவருக்கு அந்த அங்கீகாரத்தை கொடுக்கிறேனா? அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுக்கிறேனா? அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நான் கொடுக்கிறேனா? ஆமென். ஆமென் சொல்லுங்க. நான் போடுகிற இசை அவருக்கு மரியாதை உண்டாக்குகிறதா? நான் போடுகிற இசை அவருக்கு பிரியமாக உண்டாக்குகிறதா? அவர் மனசுக்கு அவருக்கு ஏற்றதா காணப்படுகிறதா? அவர் சித்தமான இசையா? அவர் சித்தமானபடி ஆராதிக்கிறனா அப்படிங்கறத நம்ம என்ன செய்யணும்? பார்க்கணும். சொல்லுங்க. அல்லேலூயா. நம்மை காட்டிலும் லூசிபருக்கு பிசாசுக்கு நல்ல ஆராதிக்க தெரியும். அப்படிதானே? அவன் ஆராதனை வீரன் தானே. ஆராதனை கூடத்தான் இருந்தாவன். சொல்லுங்க. அவனை கீழே அவனுடைய பிளேஸ் ஆண்டவர் யாரு கொண்டு வர்றாரு? யார் வச்சிருக்கிறாரு? கர்த்தர் நம்மளை வச்சிருக்கிறாரு. அப்ப நம்ம எவ்வளவு அப்படி ஆராதிக்கணும்? அவனை என்ன செய்யறான்னா, ஏப்பா நீ என் கூட போட்டி போடுறியா? யார் கேட்கறது? பிசாசு கேட்கிற. நம்மை பார்த்து கேட்கிறார், நீ கூட போட்டி போடுறியா? நான் யாரு தெரியுமா? பக்கத்துல தேவன் பக்கத்துல ஆண்டவர் ஆராதித்தவன். எத்தனை வருஷங்களும் எண்ணிக்கிடங்க நாட்டு ஆராதித்தவன். எங்கூட நீ போட்டி போடுறியா? உன்னை ஆராதிக்க விட்டுருவனா? நானு உன்னை ஆராதிக்க விட்டுருவனா? நீ ஆண்டுக்கு மகிமை செலுத்திருவியா? அன்னைக்கு ஆண்டு எதிரியே இருக்கிறாரு, என்ன தள்ளிட்டாரு, என் இடத்துல நீ போய் சேர்ந்துருவியா?
விட்டுருவனே என்று சொல்லி ஆராதனைக்குள்ள பல குழப்பங்களை இன்னைக்கு பிசாசு சபைக்குள்ள பிசாசு உண்டு பண்ணி கொண்டிருக்கிறான். சொல்லுங்க, அதிகமாக பிசாசுக்கு எக்ஸ்போஸ் ஆகிற ஒரே ஒரு ஆராதனைமா ஆராதனை நடத்துகிறவர்கள். நான் சொல்றது நான் யதார்த்தமா பேசிட்டு இன்னைக்கு யார் அதிகமா பிசாசோட தாக்குதலுக்கு அதிகமாக உட்படுறது யார் தெரியுமா? பாடுறவங்க, இசை வாசிக்கிறவங்க, ஆராதனை நடத்துறவங்க. பாருங்க, நீங்க எங்க வேணாலும் ஆராய்ச்சி பண்ணி பார்த்துக்கலாம். அதிகமா பாத்தீங்கன்னா அவங்க பிரச்சனையோடு கூட இருப்பாங்க. ஏன்னா பிசாசுக்கு அவர்கள் மேல கண்ணு. ஏன்னா அந்த வேலையை அவன் செஞ்சுட்டு இருந்தான், அந்த வேலையை அவன் பார்த்து கொண்டு இருந்த வேலை. ஏன் இடத்துக்கு உன்னை விட்டுருவனா? ஆனா நல்லா கவனிங்க, யார் நல்லா சரியாக நல்ல ஆண்டு பிரியமா ஆராதிக்கிறார்களோ அவள் ஆடு மேய்ச்சுனா சரி, ஆண்டு கோபுரத்தில் கொண்டு உட்கார வைக்கிற தேவன் நம்முடைய தேவன். பிரியமானபடி ஆராதிச்ச போதும் நம்ம ஆண்டு உயர்த்தி கொண்டே இருப்பா. அவரை போல ஆராதனை உயர்த்தது யாருமே இருக்க முடியாது. அவ்வளவு தூரம் ஆண்டை உயர்த்திடுவார். நம்ம ஒரு சின்ன பாட்டு தாங்க, ஒரு சின்ன இசைதான் பிசாசு பறந்து ஓடும். பைபிள் சொல்றது, கின்னாரத்தை எடுத்து தாவீது இசைக்க தொடங்கின போது சவுலுக்குள் இந்த பொல்லாத ஆவி அவன்கிட்ட போய் அவன் ஆறுதல் அடைந்தான் என்று சொல்லுகிறது. அவன் பாடலைங்க, பாட்டெல்லாம் பாடல, வாசிக்க தொடங்கினான் போட்டது பைபிள்ல. அப்ப இசையில ஒரு வல்லமை இருக்கு, இசையில ஒரு தேவ பிரசன்னம் இருக்கு, இசையில விடுதலை இருக்கு. அதே இசையில ஒரு கட்டுகளும் இருக்கு, அதே இசையில பிரச்சனைகளும் இருக்கு, அதே இசையில பிசாசு கிரிகளும் இருக்கு. நான் சொல்றது எத்தனை பேர் இருக்கு? புரியுது சொல்றது? அப்ப ரொம்ப ஆராதனை என்பது கர்த்தருக்கு மகிமை செலுத்துகிறதா மட்டும்தான் இருக்கணும். எத்தனை பேர் கைதட்டி வீட்டுல பாட்டு பாடி ஆண்டவர் ஆராதிக்கிற அனுபவம் இருக்கிறது? நிறைய பேருக்கு இல்ல. ரொம்ப டேஞ்சரா இருக்கு, நீங்க ரொம்ப மோசமான கண்டிஷன் இருக்கீங்க. நீங்களும் ஐசியூ பெட்ல படுத்துட்டு இருக்கீங்க தெரியுமா உங்களுக்கு? நீங்க சுகம் பெற்று மேல இருந்து சொல்லணும்னா வீட்டுல கைதட்டி என்ன செய்யணும்? கைதட்டி ஆராதித்து பாட்டு பாடணும். நல்லா பாடி கர்த்தரை என்ன செய்யணும்? ஆராதிக்கணும். டெய்லி ஒரு 3 பாட்டு 5 பாட்டு நாச்சு வீட்டுல உட்கார்ந்து என்ன செய்யணும்? பாடி ஆராதிக்கணும். வாலிபர்ல கவனிங்க, பாட்டு பாடுறீங்களா? ஆராதிக்கிறீங்களா? வாலிபர்ஸ் நிறைய பேர் பாட்டே தெரிய மாட்டேங்குது. இப்போ நல்லா பாடி ஆண்டவர் என்ன செய்யணும்? நல்ல குடும்பம் பண்ணி நல்லா ஆராய்ச்சி பாருங்க, உங்க வீட்டுக்கு இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் மாறும், உங்க சூழ்நிலை எல்லாம் மாறும். ஆமென், ஆமென் சொல்லுங்க. நல்ல ஒவ்வொரு தனிப்பட்ட தனி ஜபத்துல உட்கார்ந்து கைதட்டி பாட்டு பாடணும். குடும்ப ஜபம் வேற, தனி ஜபம் வேற. தனி ஜபம் உட்கார்ந்து என்ன செய்யணும்? ஒரு பாட்டு தாள் எடுத்து வச்சு அந்த பாட்டை எடுத்து வச்சு உட்கார்ந்து என்ன செய்யணும்? 2 பாட்டு 3 பாட்டு பாடி நல்ல ஆண்டவர் ஆராதிச்சு நல்ல ஜெபம் பண்ணி நல்ல பைபிள் படிச்சு தியானிச்சு நல்ல கரெக்டா ஆண்டுக்குள்ள இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில எதிர்பார்க்காத மாற்றங்களை சீக்கிரமாக காண கர்த்தர் உதவி செய்வார். ஆமென், ஆமென் சொல்லுங்க. ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ரோமர் 12:1. சீக்கிரம் படிங்க. ரோமர் 12:1. அப்படி இருக்க சகோதரரே, உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக இதுவே நீங்க செய்யத்தக்க நல்ல புத்தியான ஆராதனை. புத்தியான ஆராதனை நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரத்துல காணப்படுகிற ஒவ்வொரு அவயவங்களை ஆண்டவருக்கு ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கணும். அதுதான் ஆண்டவருக்கு ஏற்ற ஒரு புத்தியுள்ள ஆராதனை. தேவன் அங்கீகரிக்கிற நல்ல ஆராதனை. ஆமென் சொல்லுங்க, சத்தமானிலே சொல்லுங்க. நான் சொல்றேன் என்னன்னா, ஒவ்வொரு ஆராதனையிலும் ஒரு அர்ப்பணிப்புள்ள ஜபம் இருக்கணும், ஒரு அர்ப்பணிப்பு இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. நம்ம இன்னைக்கு ஆராதனை பண்ணோம், பாட்டு தான் பாடினாங்க. ஆனா நம்ம ஒவ்வொருவரும் அந்த பாடலை பாடம் அர்ப்பணிச்சு காட்டிதான் அந்த ஆராதனை செய்து கொண்டிருக்கும் போது தேவ ஆவியாருடைய பிரசன்னத்தை அனைவரும் உணர முடியுது. ஆமென் சொல்லுங்க. அந்த அர்ப்பணிப்பு இல்லைன்னு வச்சுங்க, அந்த அர்ப்பணிப்பு வரல அப்படின்னா அந்த தேவ ஆவியாருடைய பிரசன்னத்தை அந்த ஆராதனைகள் என்ன செய்ய முடியாது? உணர முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. ஆமென் சொல்லுங்க. அப்ப அர்ப்பணிப்பு தான் ரொம்ப முக்கியம். ஒப்பு கொடுக்கணும், ஜீவ பலியா ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, என்ன எல்லாமே நீங்க தான் ஆண்டவர் உங்க கையில் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி நம்மை நாம பலியாக்க வேண்டும். ஆண்டவர்
நம்ம பலியாக்கணும். அத உயிருள்ள பலியாக நம்ம ஒப்பு கொடுக்கணும். ஆமென், ஆமென் சொல்லுங்க. தகனிக்கப்படணும், பலிபீடத்துல பலியாக தகனிக்கப்படுற அளவுக்கு ஒப்பு கொடுக்கணும். அதுதான் ஆராதனை. ஆமென். ஒவ்வொரு ஆராதனையிலும் இப்படிப்பட்ட ஒரு காரியம் இருக்குதான் பார்க்கணும், செக் பண்ணிட்டே இருக்கணும். அந்த ஆராதனை முடிவு அங்க ஒப்பு கொடுக்கறதுல போயிடணும், அர்ப்பணிக்கல போயிடணும். எப்படி வேணா இருக்கு, வரும்போது எப்படி வேணா வரலாம், வரும்போது. ஆனா ஆராதனை முடியும் போது அந்த அர்ப்பணிப்புல என்ன செய்யணும், ஆராதனை முடியணும். என்ன ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, இனிமேல் உமக்கா வாழ்வனே சப்பா, எனக்கு எல்லாமே இனிமேல் நீங்க தான் ஆண்டவரே, உண்மை தவிர வேற ஒன்றுமில்லை என்று சொல்லி நம்ம என்ன செய்யணும், ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிற நிலைமையில அந்த ஆராதனை முடியணும். அதுதான் ஆண்டு விரும்புகிற ஒரு ஆராதனை. அல்லேலூயா, சத்தமால சொல்லுங்க. அப்ப ஒப்பு கொடுக்காத ஆராதனை இருக்கவே முடியாது. அது புத்தி இல்லாத ஆராதனையா மாறிடும். அப்ப நம்மை நாமே ஜீவ பலியை என்ன செய்யணும், ஒப்பு கொடுக்கணும். நம்ம அவயவங்களை ஆண்டுக்கு பலியாக்கணும். ஆமென். இனிமேல் வாழ்வது நான் அல்ல, என் பேச்சு நான் அல்ல, நடக்கை நான் அல்ல, பார்க்கிற நான் அல்ல, செய்கிற நான், எல்லாமே நீங்க தான் ஆண்டவர் என்று சொல்லி ஒப்பு கொடுக்கிறதா புத்தியுள்ள ஆராதனை. ஆமென், ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட்ட எப்பொழுதும் அவரோடு கூட இருப்போம். அவரோடு கூட என்ன செய்வோம், என்ன ஆராதிப்போம்? நான் மரித்ததுக்கு பின்னாடியும் நித்திய ஜீவன்ல நமக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு. சொல்லுங்க, என்ன இருக்கு? ஒரு வாழ்க்கை இருக்கு, ஒரு வாழ்க்கை இருக்கு. அப்ப எப்படிப்பட்ட வாழ்க்கை? இயேசுவின் சித்தத்தை செய்கிற வாழ்க்கை. அங்க என்னங்க இருக்கு, அங்க என்னங்க செய்வோம், அங்க என்ன நடக்கும், எப்படி இருக்கு வாழ்க்கை? எப்படி இருக்கு வாழ்க்கை? எப்படி இருக்கும்? இங்க நம்ம வாழ்ந்தமே அந்த வாழ்க்கை போல இருக்குமா? இங்க நம்ம ஒரு 50 வருஷம் 60 வருஷம் 70 வருஷம் வாழ்ந்தோமே, உலக பிரகாரம் எத்தனையோ காரியம் நம்ம பார்த்தோமே, இப்படிப்பட்ட வாழ்க்கை அப்ப இருக்குமா? சொல்லுங்க. அப்ப எப்படிப்பட்ட வாழ்க்கை நம்ம வாழ போறோம்? நித்திய ஜீவன்ல என்ன வாழ்க்கை வாழ போறோம்? நான் சொல்லுகிறேன், இப்ப வாழுகிற வாழ்க்கை காட்டுறோம் பல மடங்கு பல மடங்கு உயர்ந்த வாழ்க்கையை நம்ம அந்த நாட்கள் வாழ போகிறோம். சொல்லுங்க. இது காட்டும் ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் லைஃப், உயர்ந்த வாழ்க்கை, மேன்மையான வாழ்க்கை, ஆளுகை செய்கிற வாழ்க்கை. அப்ப யார் ஆளுகை செய்ய போறோம்? உலகங்களை ஆளுகை செய்ய போறோம். எப்படிங்க? உலகங்களை ஆள போகிறோம். ஆண்டுக்கு எத்தனை உலகம் இருக்கு? கையிலே படிச்சதான் தெரியுதெல்லாம். நம்மளே வருவோம், உட்காருவோம், போவோம், யாரோ சொன்னா கேட்டுக்குவோம். ஏங்க இப்படி இருக்கிறீங்க? நேரமே இல்லைங்க. என்ன இல்ல, நேரமே என்ன சாம், என்ன இல்ல, நேரம் இல்ல. சர்ச்சுக்கே வந்தீங்க, பின்னாடி ஒரு ஆள் உட்கார்ந்துட்டு இருக்கான். வரலன்னா என்ன செய்வான்? சாப்பாடு போட மாட்டான் பாஸ்டர், அதனாலதான் வந்திருக்கிறேன். இல்லைன்னா வருவனா? நீ எவ்வளவு பிஸியா இருக்குன்னு தெரியுமா பாஸ்டர்? என்ன வெண்ணி அப்பாயின்மெண்ட் எப்ப முடியுது? 12 o'clock போகணும், லீவ், பரவாயில்ல, ஃப்ரீ. ஆண்டவர் பரிதாபமா இருக்கிறார். உங்களுக்கு ஜீவனையும் கொடுத்துட்டு உங்கள்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்க வேண்டிய நிலைமையில நான் இருக்கிறேனே. சொல்லுங்க. நம்ம ஒப்பு கொடுக்கணும், பிரியமான பலியா. எல்லாமே வாழ்க்கையை நீங்க அவர் ரொம்ப எதிர்பார்க்கிறாரு. நம்ம உயர்த்தணும், நம்ம ஆசிரமா இருக்கணும். நீங்க உங்க பிள்ளைகள் மேல எதிர்பார்ப்பு வைத்திருக்கிறத விட பல 100 மடங்கு கர்த்தர் என் மேல, உங்க மேல, நம்முடைய பிள்ளைகள் மேல கர்த்தர் சித்தத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. நம்ம உயர்ந்த வாழ்க்கை வாழ்வதே அந்த சித்தம். இப்ப நம்ம ஆராதிக்கலன்னா
இப்போ நம்ம ஆராதிக்க கற்றுக்கொள்ளல அப்படின்னா நாம் நித்திய ஜீவ வாழ்க்கையில ஆராதிக்கவே முடியாதுங்க. சொல்லுங்க. நம்ம சொல்றோம்ல, அப்ப நம்ம ரெண்டைக்கும் அவரோடு கூட ஆராதிப்போம்னு சொல்றோம்ல, இன்னைக்கு என்ன செய்ய போறோம்? அப்படி ஆராதிப்பதற்கு இங்க நம்ம தகுதியா இருக்கிறோமா? இங்க நம்ம பழகி இருக்கிறோமா? இங்க கற்றுக்கொண்டு இருக்கிறோமா? இங்க நம்ம ஆராதிக்கிறோமா? ஆமென் சொல்லுங்க. இது முக்கியம். இங்க நம்ம ஆராதிக்க பழகலைன்னா அங்க ஆராதிக்க முடியாது. இங்க ஆராதிக்கிறவங்க தான் கர்த்தர் அங்க கொண்டு ஆராதிக்க வைப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. இங்க நம்ம ட்ரெயின் அப் பண்ணி இங்க ஆராதிச்சாதான் லூசிபர் இறந்து போன இடத்துல நம்ம கொண்டு அங்க வைத்து நம்ம அங்க ஆராதிக்கிற ஆராதனை வீரர்களாக கர்த்தர் வைப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம இங்க தகுதியாகல, நீங்க ஆராதிக்கவே இல்லை அப்படின்னா கர்த்தர் எப்படி கொண்டு வந்து சேர்ப்பார்? ஆராதிக்கிறவனை எப்படி, ஆராதிக்காதவனை எப்படி ஆராதனை கூட்டத்தில் கொண்டு நிக்க வைப்பார்? சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. நான் சொல்றேன், ஆராதனைக்கு ரோல் மாடல் உலகத்துல யாரையும் பார்க்காதீங்க. ஆமென். ஆராதனை வீரர்கள், ஆராதனை ஊழியன்னு ஒரு ஊழியமே கிடையாது, தெரியுமா உங்களுக்கு? ஒரு 30 வருஷம் முன்னாடி ஆராதனை ஊழியம் இருந்துச்சு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆராதனை நீங்க என்னங்க ஊழியம் செய்றீங்க? நான் வொர்ஷிப் லீடருங்க. பைபிள் எங்க இருக்கு வொர்ஷிப் லீடர்னு? இருக்கா? கிடையாது. ஆராதனை ஊழியங்கிற ஊழியமே இல்லைங்க. நான் அதை சொல்றது நீங்க வந்திருக்கிறேன். ஆமென். நம்ம எல்லாரும் ஆராதிக்கணும். ஆமென். எல்லாரும் ஆராதிக்கணும். உபாகமம் 6ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள். உபாகமம் 6:4-5. உபாகமம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனம். இஸ்ரவேலை கேள், உன் முழு இதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. ஆராதனை என்பது கர்த்தர் மேல அன்பு கூறுவது. எப்படி அன்பு கூறுவது? முழு ஆத்மாவோடும் முழு இதயத்தோடும் முழு பலத்தோடும் அவர் மேல அன்பு கூறுவது. அல்லேலூயா. அதுதான் ஆராதனை. ஆண்டவர் மேல அன்பு கூற வேண்டும். நம்ம ஆராதிக்கும் போது இந்த 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 அனுபவம் நமக்கு இருக்கணும். கர்த்தர் மேல அன்பு கூறுகிற அனுபவம் இருக்கணும். ஆண்டவரே, நான் மனதார நேசிக்கிறேன் ஏசப்பா, முழு மனசாம நேசிக்கிறேன், முழு ஆத்மாவோடு கூட நேசிக்கிறேன். ஆத்மாவில் என்ன இருக்கு? ஆத்மாவில் என்ன இருக்கு? நினைவு, மனசு இருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. கவனிங்க கவனிங்க கவனிங்க. ஆத்மாவில் என்ன இருக்கு? ஆத்மாவில் என்ன இருக்கு? மனசு இருக்கு, அப்புறம் சித்தம் இருக்கு. நமக்கு சித்தம் இருக்கு. சித்தம் என்னது? விருப்பம். ஆத்மாவில் என்ன இருக்கு? விருப்பம். முழு விருப்பத்தோடு ஆராதிக்கணும். இரண்டாவது அறிவு இருக்கு. என்ன இருக்கு? அறிவு. ஆத்மாவில் என்ன இருக்கு? ஃபர்ஸ்ட் மனசு இருக்கு, இரண்டாவது சித்தம் இருக்கு. சித்தம் என்னது? விருப்பம். அப்ப மனசு, முழு மனசா ஆண்டவர் ஆராதிக்கும். முழு மனசு சிந்திக்கிற சிந்தனை. நம்ம சிந்திக்கிறோம் இல்லையா? இப்ப என்னென்ன சிந்தனை ஓடுது, முழு மனசுல ஓடுது, அந்த முழு சிந்தனை யாருதான் இருக்கணும்? கர்த்தர் தான் இருக்கணும். இரண்டாவது விருப்பம். அப்ப முழு விருப்பத்தோடு ஆண்டவர் ஆராதிக்கணும். ஆண்டவரே, முழு முழு விருப்பத்தோடு என்ன செய்யறேன்? ஆராதிக்கிறேன். மூன்றாவது அறிவு. அறிவு என்னது? அறிவு என்னது? தேவன் யாரு, அவர் எப்படிப்பட்டவர், அவர் என்ன செய்திருக்கிறாரு, அதெல்லாம் நினைச்சு ஆண்டவர் ஆராதிக்கணும். தேவன் எப்படிப்பட்டவர்? மகத்துவம் உள்ளவரா இருக்கிறாரு, பெரியவரா இருக்கிறாரு, வல்லமை மிகுந்தவரா இருக்கிறாரு, அவர் சுகப்படுத்துகிறவரா இருக்கிறார். ஆமென். அப்ப எனக்காக ஜீவனை கொடுத்தவரா இருக்கிறார். அவர் என்னெல்லாம் நம்ம அவரை குறித்து கேள்விப்பட்டோமோ அதெல்லாம் நினைத்து ஆண்டவர் ஆராதிக்கணும், முழு அந்த அறிவோடு கூட. இரண்டாவது உணர்வு, ஃபீலிங்ஸ். என்னது? உணர்வு. வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை அப்படிங்கும்போது என்னது? ஒரு தனி உணர்வு வருது. அப்படியே அப்படியே என்ன செய்யுது? வந்து உடனே இங்கிருந்து ஆவி வருமோ தெரியாது. திடீர்னு கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு வச்சுங்க. என்ன பிரதர்? திடீர்னு கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு, என்ன ஆகிடும்? இது இல்ல, நமக்குள்ள நம்ம இந்த முழு சிந்தையோடு கூட, முழு விருப்பத்தோடு கூட, அந்த முழு அறிவோடு கூட அந்த அந்த அப்படி ஆராதிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா வந்துடும், உணர்வும் சேர்ந்துடும். சொல்லுங்க, என்ன பிரதர்? உணர்வு சேர்ந்துடும். ஸ்கூல் படிக்கும் போது சினிமாவுக்கு போவோம், ரசிகர் ஷோல போடுவாங்க. அப்பல போகும் பாத்தீங்கன்னா அந்த ஒரு 10 நிமிஷம் பாத்தீங்கன்னா அப்படியே புல்லரிக்கிற நிலைமையே இருக்கும். அப்படியே
அந்த ஸ்கிரீனே தெரியாது. எல்லாம் என்ன செய்வாங்க, கத்தையை லாட்டர் சீட் என்ன செய்வாங்க, மூட்டை மூட்டையை கொண்டு வந்துருவாங்க. ஒண்ணு அந்த தலைவர் வரும்போது போடுவாங்க பாருங்க, அப்படியே என்ன செய்யும், புல்லரிக்கும். இதெல்லாம் வந்தது இல்லையா? சரி, போனதே இல்லை, பரவாயில்ல. சில செய்தி கேட்கும்போது என்ன வருது, புல்லரிக்குதா? அந்த உணர்வு, அந்த ஃபீலிங்ஸ். ஆராதிக்கும் போது நம்ம உணர்வு பரிசுத்தமா மாறிடும். இந்த உணர்வு என்ன, அப்படியே கர்த்தருக்கு பிரியமான உணர்வா மாறிடும். அந்த நல்ல கவனிங்க, இதெல்லாம் அனுபவிச்சவன் ஆராதிக்காம இருக்கவே மாட்டாங்க. இந்த எல்லா பகுதியில உண்மையாக ஆண்டவர் அன்பு கூர்ந்து தேவனுடைய அன்பை அங்க ருசி பார்த்தவன், தேவ பிரசன்னத்தை ருசி பார்த்தவன், அவன் உலகத்துல எதற்காகவும் ஆண்டவர் விட்டு கூடவே மாட்டான். ஆமே. அப்ப ஆராதனை என்பது முழு இதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும் ஆண்டவர் மேல அன்பு கூற வேணும். அதான் ஆராதனை. அன்பு கூறணும். எப்ப அன்பு கூறணும்? ஞாயிற்றுக்கிழமை காலையில 9:30 மணிலிருந்து 10 மணி வரைக்கும் ஆராதிக்கும் போது அன்பு கூற வேண்டும். பின்னாடி பாதி ஆத்மாவை நாம் வேறவருக்கு கொடுத்து விடுவோம், பாதி பலத்தை வேற காரியங்களுக்கு கொடுத்து இல்ல. எப்பவுமே 7 நாட்களும் சொல்லுங்க, ஆண்டவர் மேல அன்பு கூறு. அதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. மத்தேயு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள். மத்தேயு 15ஆம் அதிகாரம் 8-9. இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விளையிருக்கிறது. பாட்டு நல்லா பாடுறாங்கப்பா, நல்லா கை தட்டுறாங்க, நல்லா வாசிக்கிறாங்க, நல்லா பாடுறாங்க. ஆனா மனசு எங்கிட்ட இல்லையே, மனசு இங்க இல்லையே, மனசு எங்கேயோ தூரமா இருக்கு, சர்ச்சுக்குள்ள இல்லையே, ஆராதனை வேலையில் இல்லையே, வேற எங்கேயோ யோசித்துக் கொண்டிருக்கிறார்களே, தூரமா இருக்கு, மனதோ தூரமா இருக்கு. படிங்க. முக்கியம் கவனிங்க. ஆராதனை வேளையில மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசமாக என்ன செய்து போதித்து, இன்னைக்கு நிறைய ஆராதனை வீரர்கள் நீங்க யூடியூப்ல பார்க்க முடியும். அவங்க எல்லாம் எப்படி பேசும்போது கேட்டிருக்கீங்களா? அவங்கள ஆராதனை நடத்தும் பார்த்திருக்கீங்களா? என்னென்ன பேசுறாங்க பார்த்திருக்கீங்களா? அவங்க கற்பனையில என்ன தோணுதோ அதுல என்ன செய்யறாங்க, பேசுறாங்க. ரொம்ப வேதனை. இன்னைக்கு ஆராதனை அவன் கற்பனையில தோன்றின பிரகாரமாக இன்னைக்கு ஆராதனை முறைமைகள் மாறிவிட்டது. இன்னைக்கு ஆராதனை செட்டப்பே அந்த சூழ்நிலையை மாத்திட்டாங்க. இன்னைக்கு அதெல்லாம் மனுஷனுடைய கற்பனையில தோன்றின காரியங்கள். அழகாக ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணா எனக்கு ஆராதனை செய்யறாங்க. அப்ப அவங்க ஆராதனை செய்கிற ஆராதனைகள் என்னெல்லாம் இருக்கு? இல்லைங்க, என்ன இருக்கு? மனுஷனுடைய கற்பனை இருக்கு. என்னுடைய சித்தம் இல்ல, எனக்கு பிரியமானது இல்ல. எங்க இருக்கு? அங்க என்ன இருக்கு? மனுஷனுடைய கற்பனைகள். அவன் மனசு தோன்றதெல்லாம் ஆராதிக்கிறான். இப்படிதான் ஆண்டவர், இப்படி ஆராய்ச்சா ஆண்டவர் ஏற்றுக்கொள்வாரோ, இதான் நல்ல ஆராதனை என்று சொல்லி எனக்கு பிரியமில்லாத காரியங்களை எல்லாம் என்ன செய்யறாங்க, ஆராதனைகள் கொண்டு வந்து பூத்திட்டாங்க. இப்போ நான் சொல்ல புரியுதா? இதுல புரியுது. ரொம்ப டேஞ்சர் ஆராதனை, ரொம்ப கஷ்டம். நம்ம சரியா ஆராதிக்கலன்னா நம்ம ஆண்டு விட்டு தள்ளப்பட்டுருவோம். அப்ப ஆராதனை செய்கிறார்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி நன்றாய் சொல்லியிருக்கிறேன் என்றார். ஆமென் சொல்லுங்க. அப்ப ஆராதனை என்பது மனுஷனுடைய கற்பனையில தோன்றுகிற ஆராதனை ஆராதிக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. யாரும் ஒரு சொல்லி கொடுத்து ஆராதிக்க கூடாது. இங்க நின்று எல்லாரும் கை தட்டுவோம், எல்லாரும் பாட்டு பாடுவோம், எல்லாரும் எழுந்திருப்போம், இந்த பாட்டை பாடுவோம், அந்த பாட்டை பாடுவோம், அமர்ந்திருப்போம், கையை தூக்கி ஆராதிப்போம், கையை அசைத்து ஆராதிப்போம். இப்படி எல்லாம் யாருமே நம்ம சொல்லக்கூடாதுங்க. சொல்ற அளவுக்கு வச்சு கூடாது. புரியுது சொல்றது? யார் சொல்ல புரியுது? பாட்டு வந்தோம்னா அப்படி அனுசணும்.
இந்த ஒரு மனம் வந்து என்ன செய்யணும்? யாரு சொல்லாம கைதட்டணும். நீங்க பாருங்க, காலையில பாட்டு பாடும்போது பாட்டை நிறுத்திட்டு எல்லாரும் பார்த்து பாடுங்க, கைதட்டுங்க, சத்தமா பாடுங்க, உற்சாகமா பாடுங்க அப்படின்னு என்ன செய்ய வேண்டியது? சொல்ல வேண்டியது இருக்கு. சொல்லக்கூடாது. ஆக்சுவலா அப்படி என்ன செய்யக்கூடாது? சொல்லக்கூடாது. நாம என்ன செய்யணும்? அந்த உற்சாகம் வரணும். அப்படியே ஆண்டவர் ஆராதிக்கணும், பாடணும். சொல்லி எல்லாம் பாடக்கூடாது. ஒருத்தர் இங்க இருந்து என்ன செய்யும்? மிலிட்டரி மாதிரி என்ன செய்யுது? அட்டென்ஷன், ஸ்டாண்டர்டைஸ் சொல்லுங்க. அப்படி என்ன செய்யக்கூடாது? சொல்லக்கூடாது. அது ஆராதனை இல்ல. அது ஆராதனை இருக்க முடியாது. ஆமென், ஆமென் சொல்லுங்க. நாம ஆராதிக்கணும் ஆண்டவரை. ஆண்டவர் இருக்கிறார் வெளிப்பாடு நமக்கு இருக்கா? எத்தனை வெளிப்பாடு இங்க ஆண்டவர் இருக்கிறாரு. அப்ப வெளிப்பாடு வந்தா நம்ம சும்மா இருப்போமா? இங்க ஆண்டவர் இருக்கிறாருன்னா சும்மா இருப்போமா? எப்படி ஆராதிப்போம்? யார சொல்றது காத்துட்டு இருப்போமா? நமக்கும் உள்ள ஆண்டவர்கள் இடையில யாருக்கு இன்னொருத்தர் நீங்க ஆண்டவர் ஜோம் பண்ணுங்க, தூதிங்க அப்படி சொல்றதுக்கு எதுக்கு இன்னொருத்தர்? தேவையில்லை. இல்ல, நம்ம ஆண்டவர் ஆராதிக்க போகிறோம். ஆராதிக்க 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 நமக்கு ஒரு மாற்றம் இருக்கிறது. தேவ பிரசன்னத்தை நம்ம என்ன செய்றோம்? உணர்கிறோம். ஆமென் சொல்லுங்க. அப்ப நம்ம நீங்க எல்லாம் ஒவ்வொருத்தரும் ஆராதிக்க தொடங்கிட்டீங்கன்னா, இங்க முன்னாடி நடத்துறாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு ஆராதனை நடத்த ரொம்ப ஈஸியா மாறி, ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டியது இல்ல. அப்படியே லகுவா என்ன செய்யலாம்? அப்படியே ஆராதனை செய்யலாம். அப்ப ஆராதனை தொடங்கிட்டா அது முடிக்க மனசே வராது. முடிக்க என்ன வராது? சொல்லுங்க. அப்படியே போகும் ஆராதனை. அதுதான் ஆண்டு விரும்புகிறார். அப்ப ஆராதிக்கும் போது ரொம்ப காரியங்களை நாம் பார்க்கணும். ஆமென். சில காரியங்களை சொல்லிட்டு நம்ம அடுத்த வாரம் ஆராதனுடைய அந்த ஆசீர்வாதங்களை இன்னும் கூட அடுத்த வாரம் நம்ம பார்க்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம ஆராதனுடைய சில காரியங்களை, முறைமைகளை நாம் மாற்ற வேண்டும். ஆமென், ஆமென் சொல்லுங்க. ஏன் ஆராதனை? ஆராதனை என்பது நான் இந்த நாட்கள்ல உங்களுக்கு திருப்பி ஒரு புது வகையான ஒரு காரியத்தை, ஒரு சத்தியத்தை உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். நாம் எப்படி ஆராதிக்கணும் அப்படின்னு கொஞ்சம் நம்முடைய டைமென்ஷனை, நம்முடைய பரிணாமத்தை மாற்றணும். ஆமென், ஆமென் சொல்லுங்க. சில வசனங்கள் உங்களுக்கு முன்னாடி, அதுக்கு முன்னாடி வாசித்து காமிக்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அது முதல் இயேசு, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்து இருக்கிறது என்று சொல்லி பிரசங்கித்தார். மார்க் 1:15. மார்க் 1:15. காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று என்று இயேசு பிரசங்கித்தார். ஆமென் சொல்லாமா? இப்ப தேவ ராஜ்யத்தை குறித்து இயேசு பிரசங்க தொடங்கினார். ஆமென் சொல்லாமா? அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து உலகத்துல வரும்போது என்ன கொண்டு வந்தார் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து உலகத்துல வரும்போது தேவனுடைய ராஜ்யத்தை இயேசு தன் தோள்களிலே சுமந்து கொண்டுதான் உலகத்துல வந்தார். ஆமென். புரியுது சொல்றது? இயேசு கிறிஸ்து வரும்போது என்ன கொண்டு வந்தாரு? தேவனுடைய ராஜ்யத்தை கர்த்தர் கொண்டு வந்தார். அது இங்க வாசிக்கலாம் அப்படின்னா, ஏசாயா 9ஆம் அதிகாரத்துல வாசிக்க முடியும். வசனம் படிங்க. ஏசாயா 6:9 9 அதுக்கு நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். போதும், அவ்வளவுதான். கர்த்தத்துவம் அப்படின்னா தேவனுடைய ராஜ்யம். இங்கிலீஷ்ல கவர்மெண்ட் அப்படின்னு போட்டிருக்கு. கவர்மெண்ட் என்னது? அரசாங்கம், ராஜ்யம் அர்த்தம். அப்ப இயேசு கிறிஸ்து உள்ள வரும்போதே தன் தோள்களிலே கர்த்தத்துவத்தை, அரசாங்கத்தை, ராஜ்யத்தை சுமந்துதான் இயேசு வந்தார். இயேசு பிறந்தார். ஆமென் சொல்லாமா? அப்ப இயேசு கிறிஸ்து எங்கிருந்து வந்தார்? இயேசு கிறிஸ்து எங்கிருந்து வந்தார்? எங்கிருந்து வந்தார்? பரலோகத்திலிருந்து வந்தார். அந்த பரலோகத்துல இயேசுதான் ராஜா. கவனிங்க எல்லாரும். பரலோகத்துல என்ன இருக்கு? தேவ ராஜ்யம் இருக்கிறது. பரலோகத்துல என்ன இருக்கு? தேவ ராஜ்யம் இருக்கிறது. கவனிங்க. பரலோகத்தான் தேவன் ராஜ்யம். இந்த பரலோகத்துல, அந்த பரலோக ராஜ்யத்துல, ராஜ்யம் அப்படின்னா ஒரு நாடுன்னு அர்த்தம். நாடுன்னு வச்சுங்க, நம்ம புரிதல் சொல்லலாம். ஒரு நாடு, ஒரு ஆளுகைக்கு உட்பட்ட இடம். ஆமென்.
அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப நம்ம எந்த ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறோம்? இந்திய அரசாங்கத்தினுடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறோம். அப்படி ஆமென் சொல்லுங்க. நான் சொல்ல புரியுதா? இந்திய ராஜ்யத்துக்குள்ள நம்ம இருக்கிறோம். இப்ப பரலோக ராஜ்யம் என்கிற அந்த ராஜ்யத்துக்குள்ளாக இருக்கிற அந்த ராஜ்யத்துக்கு ராஜா யார் அப்படின்னா இயேசுதான் ராஜா. அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப ஆண்டவர் ஒரு நாள் என்ன பண்ணாருன்னா, என் ராஜ்யத்தை நான் விரிவாக்க வேண்டும், என் ராஜ்யத்தை விரிவாக்க வேண்டும். அப்படிதான் எல்லா நாட்டு ராஜாக்கும் உள்ள ஒரு ஆசை என்னன்னா, என் ராஜ்யம் என்ன ஆகணும், பக்கத்து நாட்டு ராஜ்யத்தை நான் என்ன செய்யணும், பிடிக்கணும் என்று சொல்லிதான் எல்லாத்துக்கும் ஆசை இருக்கும். அதே போல ஆண்டருக்கு ஒரு என்ன என்னன்னா, என்னுடைய ராஜ்யம் பரலோகத்தில் ராஜ்யம் மட்டும் இருக்கக்கூடாது, என் ராஜ்யம் என்ன செய்யணும், விரிவாக வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் பூமி என்று உண்டாக்கி, கவனிங்க, பூமி என்று உண்டாக்கி அந்த பூமிக்குள்ளாக ஆழ்வதற்கு அல்லது பூமியில ஆண்டோட சில உயிரினங்களை படைத்து, அந்த உயிரினங்கள் எல்லாம் படைச்சு அங்க என்ன பண்ணானா, தமிழ் சாயல்ல ஒரு மனுஷன் உண்டாக்கி ஆண்டவர் என்ன பண்ணானா, இந்த மனுஷனுக்கு அதிகாரம் கொடுத்து, வல்லமை கொடுத்து, கிருபையில கொடுத்து, எல்லாம் கொடுத்து, மகனே நீ என்ன செய்ய, எனக்கு பதிலாக இந்த பூமிங்கிற அந்த ராஜ்யத்தை, இந்த பூமிங்கிற இந்த உலகத்தை நீ ஆண்டுகொள், நீ ஆளுகை செய் என்று சொல்லி ஆண்டவர் மனுஷனை தமக்கு பதிலாக இந்த பூமியில கர்த்தர் நியமித்தார். ஆமென் சொல்லுங்க. புரியுதா சொல்றது? எத்தனை புரியுது? அப்ப பரலோகத்துல இப்போ நல்லா கவனிங்க, ஒரு நாட்டு ராஜா என்ன பண்றாரு, பெரிய மகாராஜா இருக்கு, நாட்டு பக்கத்து நாட்டை பிடிச்சாருன்னா உடனே இந்த நாட்டு விட்டுட்டு அந்த பக்கத்து நாட்டுல போய் ஆள மாட்டாரு, ஆளுவாரா? ஆள மாட்டார். என்ன செய்வாரு, அங்க ஒரு சிற்ற அரசனை உண்டாக்கிடுவாரு. அப்படித்தானே? அந்த சிற்றரசனை உண்டாக்கிட்டு நீ என்ன பண்ணுனா, நீ ராஜா, அந்த தேசத்துக்கு நீ ராஜா வரு, ஆனா உனக்கு ராஜா யார் தான்? நான் தான் ராஜா, நான் தான் மகாராஜா. நீ என்ன செய், சிற்றரசனாயிரு, உனக்கு எல்லா காரியத்தை நான் பார்த்து கொடுக்கிறேன், நீ அங்க இருக்கிற எல்லா காரியத்தையும் எனக்கு கப்பம் கட்டு, நான் உன்னை ஆளுகைக்குள்ள இருக்கிறாய் என்று சொல்லி அந்த ராஜா நியமிச்சிருவார். அப்படித்தானே? ஆமென் சொல்லுங்க. அதே போல தேவன் என்ன பண்ணார், இந்த பூமியை உண்டாக்கி, இந்த பூமியில எல்லா உயிரும் உண்டாக்கி, எல்லாத்தையும் உண்டாக்கிட்டு மனுஷன் தம் சாயல படைச்சு, மனுஷனே நீ என்ன செய்ய, இந்த பூமியை ஆண்டுகொள், உனக்கு எல்லா அதிகாரம் கொடுக்குறேன் என்று சொல்லி மனுஷனுக்கு அதிகாரம் கொடுத்துட்டு அந்த ராஜா அங்க போயிட்டார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆனா இந்த மனுஷன் என்ன பண்ணா, இவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ராஜ்யத்தை பிசாசன் கையில, அல்லேலூயா சொல்லுங்க, சொல்ல புரியுதா? இப்ப இந்த ராஜ்யம் யாரு கையில் போயிடுச்சு? மனுஷன் கையில் கொடுக்கப்பட்ட இந்த உலகத்தின் ராஜ்யம் யார் கையில் போயிடுச்சு? ராஜ்யத்தை இழந்து விட்டான். பிசாசு ஆண்டு கொண்டிருக்கிறான். மனுஷன் கையில் இந்த ராஜ்யம் ஒரிஜினலா யாரோடது? கர்த்தரோடது, இயேசுவோடது. இந்த இயேசு யார் கையில் கொடுத்தார்? மனுஷன் கையில் கொடுத்தார். இப்ப மனுஷன் கிட்ட யார் பிடிக்கிட்டா? பிசாசு பிடிக்கிட்டான். அல்லேலூயா சொல்லுங்க. கவனிங்க எல்லாரும், நான் சொல்றது யூத் மீட்டிங்ல கேட்பேன், நான் சொல்றேன் அப்படியே சொல்லணும். புரியுதா? என்ன ஏமானு சொல்லணும். இப்ப பிசாசு கிட்ட இருந்து பிடுங்கிறதுக்கு வழி இல்லை. இப்ப ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா, நீ இழந்து போன ராஜ்யத்தை திருப்பி நான் கொண்டு வரேன். நீ இழந்து போனதை திருப்பி என்ன செய்யறேன், நான் அங்கிருந்து கனெக்ஷன் ஏற்படுத்துறேன், அங்கிருந்து கொண்டு வரேன் நான். அப்ப இயேசு கிறிஸ்து உலகத்தில் வரும்போது திரும்பமாக தேவராஜ்யத்தை கொண்டு வந்தார். இப்ப இயேசு கிறிஸ்து கட்டது தேவராஜ்யம் இருக்கு. இப்ப இயேசு கிறிஸ்து பூமி அங்க பரலோகத்துல இருந்து தூரத்துல இருந்து பூமிக்குள்ள வந்துட்டு இருப்போம், வந்துட்டு பிரசங்கம் பண்றாரு, மனுஷர்களே மனம் திரும்புப்பா, எங்கிட்ட திரும்புங்க, எல்லாம் அங்கே பிசாசு ஆளுக்கு அந்த ராஜா வணங்கிட்டு விட்டுட்டு என்ன எங்கிட்ட திரும்புங்க, நான் என்ன கொண்டு வந்திருக்கிறேன், பரலோக ராஜ்யத்தை கொண்டு வந்திருக்கிறேன். இப்ப பரலோக ராஜ்யம் ரொம்ப பக்கத்துல வந்துருச்சு, சமீபமா இருக்குது, பக்கத்துல வந்துருச்சு, எங்கிட்ட திரும்புங்க, நான் உங்களை பரலோக ராஜ்யத்துக்குள்ள என்ன செய்யறேன், கொண்டு போறேன். நீங்க பிசாசின் ராஜ்யத்துல அழுகி இருக்கு, வேதனை இருக்கு, துன்பம் இருக்கு, கஷ்டம் இருக்கு, எல்லாம் அடிமைத்தனங்களை, அடிமைத்தனம் எல்லாமே உள்ள இருக்கு, அந்த ராஜ்யத்துல இருக்க வேண்டாம். நீ என்ன செய்ய, எங்க திரும்புங்க, நான் என்ன செய்யறேன், பரலோக ராஜ்யத்துக்குள்ளாக உங்களை என்ன செய்யறேன், நடத்துகிறேன், பரலோக ராஜ்யத்துக்குள்ள தருகிறேன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து பரலோக ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்தார். ஆமென் சொல்லுங்க. இந்த பரலோக ராஜ்யம் என்னெல்லாம் செய்யும், என்னெல்லாம் பண்ணு என்று சொல்லி இயேசு கிறிஸ்து வாழ்க்கையை முழுவதும் அதை குறிச்சே பேசிக் கொண்டிருந்தார். ஆமென். நான் பரலோக ராஜ்யம் இயேசு எங்கெல்லாம் பேசினான்னு முதல்ல ஒரு பிரசங்கம் பண்ணதுக்கு எத்தனை ஞாபகம் இருக்கு? அவர் இயேசு கிறிஸ்து தொடக்கத்துல முடிய வரைக்கும் என்னதான் பிரசங்கம் பண்ணாரு? பரலோக ராஜ்யத்தை மட்டும்தான் பேசினார், வேற எதையுமே என்ன செய்யல, பேசல. ஆமென். ஆமென் சொல்லுங்க. பரலோக ராஜ்யம் முக்கியம். இன்னொரு வசனம் படிங்க, அதுலயே லூக்கா 17ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். லூக்கா 17:21.
அது முன்னத்த வசனம். தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வரும் என்று பரிசேயர் அவரிடத்தில் கேட்டார்கள். இயேசுவே, நீங்க எப்ப பார்த்தாலும் தேவராஜ்யம் பிரசங்கம் பண்றீங்களே, இந்த தேவராஜ்யம் எப்ப வரும்? தேவராஜ்யம் எப்ப வரும்? ஏன்னா அவங்க எந்த ராஜ்யத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்? பரிசேயரும் சதுசேயரும் யூதர்கள் இங்க எந்த ராஜ்யத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்க? யூதர் இல்ல ரோம ராஜ்யத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ரோமோட ஆளுகைக்கு உட்பட்ட ராஜ்யத்தில் யார் வாழ்ந்துட்டு இருக்கிறது? பரிசேயர்கள், யூதர்கள், எருசலேமின் குடிகள், இஸ்ரேல் தேசத்தார் எங்க எதுக்கு கீழே உட்பட்டு இருக்காங்க? ரோமா ஆட்சிக்கு உட்பட்டு இருக்கிறார், ராஜனுக்கு உட்பட்டு இருக்கிறார்கள். அங்க ஏரோது இருக்கிறான், அங்க பிலாத்து ஆண்டு கொண்டு இருக்கிறான். அந்த சட்ட திட்டங்கள்லாம் ரோமா அரசாங்கத்தோட சட்ட திட்டங்கள். கவனிங்க, எல்லாமே வேற கலாச்சாரங்கள், வேற முறைமைகள் எல்லாம் உள்ள ஆண்டுட்டு இருக்கு. இப்போ இயேசுவே, நீங்க எப்ப பார்த்தாலும் தேவராஜ்யம் சொல்லிட்டு இருக்கீங்களே, அந்த தேவராஜ்யம் எப்போ வரும்? ஏன்னா இங்க இருக்கிற வேற ராஜ்யம் இருக்கு, இங்க ரோம ராஜ்யம் இருக்குது, ரோமருக்கு அடிமைப்பட்டு இருக்கிறோமே, ரோமரை ஆண்டுட்டு கொண்டிருக்கிறாங்க, எப்ப தேவராஜ்யம் வரும் என்று சொல்லி கேட்ட போது இயேசு பதில் சொல்றாரு, அவர்களுக்கு அவர் பிரயோஜனமாக. நல்லா கவனிங்க, தேவராஜ்யம் பிரத்யட்சமாய் வராது. பிரத்யட்சம் என்னது? உங்க கண்ணு பாக்குற மாதிரி வராது. நீங்க கண்ணை பாக்குற மாதிரி என்ன செய்யாது? வராது. அது அப்ப வரும். எப்ப நான் 2ஆம் வருகையில வரும்போது நான் தேவராஜ்யத்தை என்ன செய்வேன்? கொண்டு வந்து ஸ்தாபிப்பேன், கண்ணுல பாக்குறவனமா ஸ்தாபிப்பேன். இப்ப வராது. அல்லேலூயா சொல்லுங்க. நான் சொல்றது எத்தனை புரியுதா சொல்றது? தேவராஜ்யம் எப்படி வராது? பிரத்யட்சமா வெளியரங்கமா வராது. நீங்க கண்ணுல பாக்குற மாதிரி, நீங்க கண்ணுல பார்த்து நீங்க அனுபவிக்கிற மாதிரி வராது. அப்போ தேவராஜ்யம் பிரத்யட்சமா வராது. இங்கே என்றும் அதோ அங்கே என்றும். ஆமா, தேவராஜ்யம் இந்த நாட்டுல வந்துருச்சுங்க. அமெரிக்கா தேசத்துல தேவராஜ்யம் வந்து விட்டது, இங்க ஆப்பிரிக்கால தேவராஜ்யம் வந்து விட்டது, ஆஸ்திரேலியால தேவராஜ்யம் வந்து விட்டது, இந்த ஊர்ல தேவராஜ்யம் வந்து விட்டது என்று சொல்லி அப்படி சொல்வதற்கு ஏதுவாக இல்லாது. அல்லேலூயா சொல்லுங்க. அப்படின்னு என்னது? உலக பிரகாரமா, மாம்சீக பிரகாரமா தேவராஜ்யத்தை கண்ணில் என்ன செய்ய முடியாது? பார்க்க முடியாது. அப்ப முதலாவதாக தேவராஜ்யம் எங்க வருகிறது? உங்கள் இதயத்துக்குள்ள வருகிறது, உங்கள் மனசுக்குள்ள வருகிறது, உங்க ஆத்மாவுக்குள்ள தேவராஜ்யம் வருகிறது. அல்லேலூயா சொல்லுங்க. எவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு, இயேசு கிறிஸ்து பிரசங்கங்களை ஏற்றுக்கொண்டு, இயேசு சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டு, இயேசுக்கா வாழ்க்கை அர்ப்பணித்து அவர் மேல விசுவாசம் உள்ளவர்களாக வாழுகிறார்களோ அவங்க எல்லாத்துக்குள்ளாக தேவராஜ்யம் வருகிறது. ஆமென் சொல்லுங்க, சத்தமாலையிலே சொல்லுங்க. இப்ப நம்ம எல்லாரும் நல்ல கவனி, வெளி பிரகாரமாக சரீர பிரகாரமாக ஒருவேளை இந்திய அரசாங்கத்தின் ராஜ்யத்தில் இருந்தாலும் நம்முடைய ஆவியும் ஆத்மாவும் தேவராஜ்யத்தில் இருக்கிறது. புரியுதா சொல்றது? சரீரம் இந்திய அரசாங்கத்துல இருக்கு, சரீரம் இந்த பட்டணத்துல இருக்கு, பட்டண பஞ்சாயத்துக்கு உட்பட்டு சரீரம் இருக்கு. சொல்லுங்க, வரி இங்க கட்டுறீங்க, பட்டண பஞ்சாயத்து கட்டுறீங்க, எதுக்கு வரி கட்டுறீங்க? சொல்லுங்க. சொத்து வரி, வீட்டு வரி, அந்த வரி, இந்த வரி, எல்லா வரியும் கட்டுறீங்க. என்ன பிரதர்? சரீரத்துல உழைச்சு சம்பாதிக்கிறதுக்கு இந்திய அரசாங்கத்துக்கு என்ன கட்டுறீங்க? வரி கட்டுறோம். ஆனா சரீரம் எங்க இருக்கு? இந்த இந்திய அரசாங்கத்துல இருக்கு, இந்த பூமியில இருக்கு. ஆனா ஆத்மா பரலோக ராஜ்யத்துல இருக்கு. என்னுடைய ஆவி அது பரலோக ராஜ்யத்துல இருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. எந்த இந்திய அரசாங்கமாவது உங்க ஆத்மா எங்க இருக்கு பிரதர்? உங்க ஆத்மாவுக்கு வரி கட்டினீங்களா? அப்படி கேட்க முடியுமா? கேட்கவே முடியாது. ஆனா பிசாசு கேட்பான், உன் ஆத்மா எனக்கு வேணும், ஆத்மா எனக்கு வேணும், ஆவி எனக்கு வேணும் என்று சொல்லி யார் கேட்பா? பிசாசு கேட்பா. நீங்க சொல்லணும், என் ஆத்மா உனக்கு இல்ல, உன் ராஜ்யத்துல என் ஆத்மா வராது, என் ஆத்மா தேவ ராஜ்யத்துக்கு உட்பட்ட ஆத்மாவா இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை புரியுது சொல்றது? அல்லேலூயா. இப்போ ஆராதனை குறித்து நான் பேசிட்டு இருக்கோம். ஆமென் சொல்லுங்க. நாம் எந்த வண்ணமா ஆராதிக்கிறோம் அப்படின்னா ராஜ்யத்தின் புத்திரராக ஆராதிக்கிறோம். எப்படி ஆராதிக்கணும்? ராஜ்யத்தின் புத்திரராக ஆராதிக்கணும். அப்ப நம்ம ஆராதனையும் தேவ ராஜ்யத்துக்கு உட்பட்ட ஆராதனையா தான் இருக்கணும்.
புரியுதா சொல்றது? அப்ப நம்ம எங்க இருக்கிறோம்? தேவராஜ்யத்துக்கு வந்துட்டு இருப்போம். இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசுவை விசுவாசிக்கிறபடினால சரீரம் இந்த ராஜ்யத்தில் இருக்கு, நம்முடைய ஆத்மா எங்க இருக்கு? தேவராஜ்யம் இருக்கு. அப்ப நம்ம ஆராதிக்கும் எப்படி ஆராதிக்கணும்? தேவராஜ்யத்துக்கு உட்பட்டவளா தான் ஆராதிக்கணும். அல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா சொல்லுங்க. நான் ஒரே ஒரு காரியத்தை சொல்லிட்டு முடிக்கிறேன். தொடர்ந்து நம்ம இந்த மிச்ச காரியத்தை அடுத்து வரப்போம். ஆமென். தேவ ராஜ்யத்துல, பரலோக ராஜ்யத்துல எப்படி ஆராதிப்பார்கள் அப்படி மட்டும் சொல்லிட்டு முடிக்க போறோம். சரியா? பரலோக ராஜ்யத்துல எப்படி ஆராதிப்பார்கள்? சரியா? வெளியேந்திரிங்க. இப்படின்னு இப்படி நடந்து போயிட்டு இருக்கிறேன்னு வச்சுங்க. இப்ப நான் எங்க இருக்கிறேன்? பரலோக ராஜ்யத்தில் இருக்கிறேன். இவர் எங்க இருக்கிறாரு? பரலோகத்தில் இருக்கிறேன்னு வச்சுங்க. பரலோகத்துல என்ன ராஜ்யம் இருக்கு? பரலோக ராஜ்யம், தேவராஜ்யம் இருக்கு. தேவராஜ்யத்துல யாரு இருக்கிறா? மனுஷன் இருப்பாங்கல்ல, பிரஜைகள் இருப்பாங்கல்ல. ராஜ்யம்னா இருக்கணும். ஜனங்களுக்கு தான் ராஜ்யம். வெறும் ராஜா மட்டும் வந்து நான் உங்களை ஆளுகிறேன்னு யாரும் ஆளுவாரு? புரியுங்க சொல்றது? அப்ப அங்க என்ன இருக்கணும்? எல்லா ஜீவராசியும் இருக்கணும். இப்ப இவர் ஒரு ஜீவராசி, நான் ஒரு ஜீவராசி. அப்படிதானே? அப்படிதானே? சரி, இப்ப சும்மா நடந்து போங்க, சும்மா நடந்து போங்க. அப்படி போங்க, போயிட்டு இருக்காரு. இப்படி நான் ஒரு தொட்டை வச்சுங்க, இவர் என்ன பண்ணுவாரு? திரும்பி பார்க்க மாட்டாரு. ஆண்டவரே எனக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஆராதிக்கிறேன் ஆண்டவரே சொல்லுவார். சொல்லுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எதுக்கு ஸ்தோத்திரம்? நான் சொன்னான்னு என்ன செய்யறாரு? எது நடந்தாலும் இப்ப ஒரு ஒண்ணு நேரம் வண்டியில போயிட்டு இருக்கிறாரு, போங்க ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, கீழே விழுந்துட்டாங்க, என்ன செய்வீங்க? ஐயோ அம்மான்னு கத்த மாட்டாரு. அந்த ஆக்சிடென்ட் ஆனாலும் ஆண்டவர் ஆராதிப்பார். புரியுதா சொல்றது? தூங்கும் போது ஆண்டவர் ஆராதிப்பாரு, எந்திரிச்சாலும் ஆண்டவர் ஆராதிப்பாரு, சாப்பிடும் போது ஆண்டவர் ஆராதிப்பாரு. எங்க இருந்தாலும் சரி, என்ன தீமை நடந்தாலும் ஆண்டவர் ஆராதிப்பார். என்ன கிடைச்சாலும் ஆராதனை, என்ன இல்லாம போனாலும் ஆராதனை. இதுதான் பரலோக ராஜ்யத்தின் ஆராதனை. நான் சொல்ல புரியுதா? பரலோக ராஜ்யத்துல ஆராதனை அவங்க வாழ்க்கை முறையே அதுதான். என்ன பிரதர்? ஏன் அப்படின்னா, நம்ம வாழுகிற நாடு ஜனநாயக நாடு. என்ன பிரதர்? நம்ம வாழுகிற நாடு என்ன நாடு? ஜனநாயக நாடு. என்ன ஜனநாயகம்? என்னது சொல்லுங்க. அதாவது மக்கள் எல்லாம் சேர்ந்து தேர்ந்தெடுக்கிற ஒருவன் நிர்வாகம் பண்ணணும். ஆள்றதில்ல, நிர்வாகம் பண்ணணும். அப்படிதானே? ஆள் மோடி நம்ம ஆள் இல்ல. மோடி என்ன செய்யறாரு? அரசாங்கத்தை நிர்வாகம் பண்றாரு. அவ்வளவுதான். அவர் நிர்வாகம் பண்றதுக்கு அவருக்கு பொறுப்பு, அவர் ஒரு பொறுப்பை அவர் கையில கொடுத்துரு. அவர் நம்ம ராஜா கிடையாது. அவர் நம்ம ராஜா கிடையாது. ராஜான்னு என்ன செய்வார்னா, தான் படையெடுத்து வந்து ஒரு நாட்டோட எதிர் நாட்டோட சண்டை பிடிச்சு அந்த நாட்டை, அந்த எதிர் நாட்டு ராஜாவை கைது பண்ணி அந்த நாட்டுல எல்லா அதிகாரம் வச்சு அவர் ரத்தம் சிந்திருப்பாரு. யுத்தம் செய்யும்போது ரத்தம் சிந்திருப்பாரு. அப்படித்தானே? ராஜா என்ன செய்வாரு? யுத்தம் செய்யும்போது யுத்தத்தை ரத்தம் சிந்தி அந்த எதிர் நாட்டு ராஜா பிடிச்சு அவர் கைது பண்ணி அந்த நாட்டுக்குள்ள ஆளுகை செய்து எல்லாத்துக்கும் கொண்டு வந்து அவர் அந்த நாட்டவே அவர் என்ன செய்வாரு? எல்லாம் அவருடைய அதிகாரம் எல்லாம் வந்துருச்சு. ஆமென். இப்ப பரலோக ராஜ்யத்துல வந்திருக்கிற அப்படின்னா, எங்க ராஜா சும்மா இல்ல. எங்க ராஜா எதிரில அடிமைத்தனமா இருந்த, விலங்கிடப்பட்ட இருந்த அடிமைத்தனமா இருந்த நம்மை விடுதலாக்கும்படியாக என்னோட ராஜா என்ன செஞ்சாரு? நேர வந்து யுத்தம் செய்து ரத்தத்தை சிந்தி எதிராளி இருக்கிற சாத்தானை பிடிச்சு கட்டி அந்த சாத்தான் கையில் என்னை விடுதலையாக்கி எனக்கு ஜீவனை கொடுத்து, எனக்கு சாப்பாடு கொடுத்து, எனக்கு எல்லாம் கொடுத்து இந்த தேவராஜ்யத்துக்குள்ள என்ன உயிரோடு கூட வைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப எனக்கு எல்லா புகழும், எல்லா நன்மை, எல்லா அதிகாரம், ஆளுகை எல்லாம் என்னுடைய ராஜாவா இருக்கிற இயேசுவுக்கு தான். ஆராதனை, துதி எல்லாம் ராஜாவுக்கு தான். அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம வந்துங்க இந்த ராஜா கீழே வாழ்ந்த அனுபவம் நமக்கு இல்லைங்க. ஒரு 300 வருஷம் 200 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா எல்லா நாடு எங்க இருந்துச்சு? ராஜ்யங்களா இருந்துச்சு. அரசர் ஆண்டு கொண்டிருந்தார்கள். அந்த அரசருடைய பிரஜையோட எண்ணம் என்னன்னா, ராஜா வந்தாரு என்ன செய்வாங்க? ராஜா பேரை கேட்டால என்ன செய்வாங்க?
பேரை கேட்டாலே எப்படி இருப்பாங்க சொல்லுங்க. அந்த ராஜாவுக்கு எப்படி, இந்த ராஜாங்க யாரை பார்த்தாலும் யார்தான் பேசுவாங்க, இந்த ராஜாங்க அப்படிப்பட்டவங்க, வல்லவருங்க, நல்லவருங்க, அப்படிங்க யுத்தத்தில் அப்படி செய்வாருங்க, இப்படி பண்ணுவாருங்க. தொட்டதுக்கெல்லாம் இருந்தான். சாப்பாடு சாப்பிட்றீங்களா, இந்த ராஜாவோட புண்ணியத்தில் நல்லா சாப்பிட்றாங்க. என்னங்க எப்படி இருக்கீங்க, எங்க ராஜா எல்லாம் நல்லா வச்சிருக்கிறாருங்க. எப்படி, என்ன நடந்துச்சு, என்ன சின்ன விபத்து நடந்துச்சு, பரவாயில்ல, எங்க ராஜா எல்லாம் காப்பாத்துவாருங்க. யார் சொல்றது? ஏன்னா அந்த ராஜ்யத்துக்கு உட்பட்ட பிரஜை அவன் இருக்கிறான், அவனுக்கு அவன் தான் ராஜா. இன்னைக்கு நாம தேவராஜ்யத்தில் இருக்கிறோம். எப்படி இருக்கீங்க பிரதர்? சாதாம பொங்கு பொங்கு இருக்க பிரதர். அந்த ராஜா சொல்லுவாரு, அட பாவி, உனக்கான உயிரே கொடுத்து சொல்லுங்க உன்னை காப்பாத்தி என் ஜீவனை கொடுத்து வச்சிருக்கிற, நீ சாக போறன்னு சொல்லிருக்கியா? சொல்லுவார சொல்ல மாட்டாரா? நம்ம அப்படிதாங்க ஆராதிக்கிறோம். நான் சொல்ல புரிஞ்சுதா? தேவராஜ்யத்துல தொட்டால் ஆண்டவரே ஸ்தோத்திர ஆண்டவர் ஆராதிப்பா, உட்கார்ந்தால் ஆண்டவர் ஆராதிப்பா, எந்திரிச்சாலும் ஆராதிப்பா, சாப்பிடும் போது ஆராதிப்பா, தூங்கும் போது ஆராதிப்பா, ஒரு தீ வந்துச்சு ஆராதிப்பா, ஒரு வியாதி வந்துச்சு ஆராதிப்பா. சொல்லுங்க, எல்லாத்துக்கும் காரணம் என்னோட ராஜா தான். ராஜா இல்லாம நான் இல்ல, ராஜா இல்லாம நான் ஒன்றுமே இல்லை என்று சொல்லி அந்த ராஜ்யத பிரஜைக்கு தெரியும். ஆமென். அதான் ராஜ்யத்தின் ஆராதனை, ராஜ்யத்துக்கு உட்பட்டு ஆராதிக்கிற ஆராதனை. ஆமென் சொல்லுங்க. ராஜ்யத்தை அதனால சொல்ல ஆராதனைங்கிற ஊழியத்தை பைபிளையே ஆண்டவர் எழுதல. ஏன் எழுதல? எப்போ ஆராதிக்கணும்? ஆராதனை வாழ்க்கை முறை. ஆமென். ஆராதனை என்னது? வாழ்க்கை முறை, வாழ்வியல் முறையா இருக்கணும். எப்பவுமே ஆராதிக்கணும். ஞாயிற்றுக்கிழமை வந்து ஆராதிக்கிற ஆராதனை இல்ல, அது ஒரு சாம்பிள், அது ஒரு எடுத்துக்காட்டு, ஒரு பிரதிப, ஒரு அது நம்ம வெளிப்படுத்துகிற ஒரு காரியம், அவ்வளவுதான். ஆனா 24 மணி நேரம் 7 நாட்கள் என்ன செய்யணும்? ஆராதிக்கணும். என்ன நடந்தாலும் ஆராதிக்கணும், என்ன நடந்தாலும் ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லுங்க. ஒரே வசனம் வாசிக்கலாம். 34:1 சங்கீதம். பணப்பரமா சொல்லுங்க. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். எப்போதும். தாவீது உண்மையாலுமே தேவராஜ்யத்துக்கு உட்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அவன் சொல்றான், ஆண்டவரே என்னப்பா எதிரி நாட்டுல சிக்கிட்டியே, காத்தூர்ல பிடிச்சிட்டாங்க, என்ன பண்ற? ஸ்தோத்திர ஆண்டவரே. அவன் சொல்றான், என்னது? ஸ்தோத்திர ஆண்டவரே. என்னப்பா கொல்ல போறாங்க தெரியுதே, ஸ்தோத்திர ஆண்டவரே. சொல்லுங்க, என்னப்பா பிரச்சனை ஆயிடுச்சு? ஸ்தோத்திர ஆண்டவரே. எல்லாத்துக்கும் ஸ்தோத்திரம். யோபு, ஏப்பா என்னப்பா எல்லாம் இழந்துட்டிய? கர்த்தர் கொடுத்தாரு ஸ்தோத்திரம், கர்த்தர் எடுத்தாரு, எல்லாத்துக்கும் அவருக்கு தான் மகிமை. அவன் தேவராஜ்யத்தோட இருக்கான். அப்படி இருந்தனாலதான் அவன் இழந்த போனதை ரெட்டிப்பான முறையில பெற்றுக்கொண்டான். அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க நானும் நீங்களும் தேவராஜ்யத்துக்கு உட்பட்டவர்களா இன்னும் வரல. தேவராஜ்ய உட்பட்ட ஒரு ஆராதனை என்ன செய்யல. சில பேர் வந்தா மட்டும்தான் ஸ்தோத்திரம் வரும். சில பேர் பிரியாணி சாப்பிட்டா மட்டும்தான் ஸ்தோத்திரம் வரும். கஞ்சி கொடுத்து என்ன வராது? பறக்கும் தட்டு. எனக்கு எப்படி நீ கஞ்சி கிடைக்கலாம்? சொல்லுங்க. ஆனா பரலோக ராஜ்யம் எப்படி இல்லைங்க. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா, என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா, நன்றி நன்றி இடைவிடா நன்றி, இணையில்லா தேவன் உமக்குத்தானே, நன்றி நன்றி இடைவிடா நன்றி, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. என்ன நடந்தாலும் நன்றி ஏசப்பா, யார் கைவிட்டாலும் உமக்கு நன்றி ஏசப்பா, என்ன இல்லாம போனாலும் உமக்கு நன்றி ஏசப்பா. ஆமென். இருக்கிற சூழ்நிலைக்காக நன்றி சொல்ல கற்றுக்கொள்ளுங்க.
எந்த சூழ்நிலை சரி, அது தீமையோ நன்மையோ சுகமோ துக்கமோ உங்களுக்கு நஷ்டமோ லாபமோ, எந்த சூழ்நிலையும் நீங்க ஸ்தோத்திரம் பண்ண கற்றுக்கொள்ளுங்கள். அதுதான் தேவ ராஜ்யத்தின் ஆராதனை. ஆமென். எத்தனை ஒப்பு கொடுக்குறீங்க? நம்ம யாரும் எழுதுறோம்.